சட்டமய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுர்ஜித் அப்படின்ற ஒரு 2 வயசு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வந்து இந்த போர்வெல் அப்படின்ற அந்த கிணறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறு அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி அளவில் வந்து விளையாடிட்டு இருந்த குழந்தை வந்து போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மேலே ஆகுது. இப்போ இந்த வீடியோ போடுற சமயத்துலேருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்துருச்சு. ஆனாலும் வந்து இன்னும் மீட்கப்படலை. மீட்பு பணி வந்து போயிட்டு தான் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த போர்வெல் சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்தியாவில் ஏதாவது சட்டம் இருக்கா, தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்வெல் வந்து எதுக்காக வந்து மூடாமல் வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த போர்வெல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏற்கனவே ஏதாவது ஸ்டேட்டில் நடந்திருக்கா அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும், என்னென்ன ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி நம்ம நடந்துக்கினா இந்த மாதிரியான விபத்துகளோ அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களோ நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பல வருஷமாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து ஒரு 2 வயசு குழந்தை, மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை, கர்நாடகாவில் வந்து ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து ஒரு 18 மாதம் குழந்தை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவில் எல்லா ஒரு மாநிலத்திலையும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இந்த போர்வெல்லை வந்து மூடணும் அல்லது வந்து இந்த கிணறுகளை வந்து சரியாக பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து யாருக்குமே இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மாதிரியான சட்டங்கள் என்ன சொல்லுது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு சட்டமே இருக்குது. அது என்னன்னா த தமிழ்நாடு கிரவுண்ட் வாட்டர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து எனாக்ட் பண்ணாங்க. இந்த ஆக்டோட வேலை என்ன, இதில் வந்து இது எதற்காகனா, இது வந்து ஒரு தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். என்னன்னா ஒரு கிரவுண்ட் வாட்டரை வந்து ஒரு கன்சர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து சுரண்டாமல் இருக்க தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது வந்து இந்த ஆக்டோட வேலை. இதுக்கு வந்து தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு போர்வெல் வந்து புதுசாக போடணும் அல்லது வந்து நம்ம வந்து ஒரு பர்மிட் வாங்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக இந்த போர்டு நினச்சி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து போர்வெல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து போர்வெல் வந்து டிக் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரமே வந்து நமக்கு இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர்வெல் வந்து புதுசாக போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரசு கெசட்டில் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் கெசட்டில் வெளியிட்டதுக்கப்புறம், அது மட்டும் இல்லாமல் ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரம்ஸ் ப்ளே பண்ணி ஊர் ஃபுல்லாக வந்து சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் வந்து நம்ம வந்து போர்வெல்லே டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் படி கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் வந்து போர்வெல்லே வந்து டிக் பண்ண முடியும். ஆனால் இதை சொன்ன இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணாமல் விடுற இந்த மாதிரி போர்வெல்ல இவங்க வந்து ஒரு சரிவர வந்து பராமரிக்கிறது கிடையாது, அல்லது வந்து அதை அப்படியே விட்டுறது, சரியாக வந்து மூடாமல் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு தெரியாமல் ஒரு நெக்லிஜென்ஸ், ஒரு தவறுதலாக வந்து நடக்கிற விஷயம் தான் இது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்க என்ன பண்ணனா, அரசு வந்து ஒரு ஆணை ஒன்று பிறப்பிச்சு இது வரைக்கும் எவ்வளோ போர்வெல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை யூஸ் பண்ணாமல் விடுற போர்வெல்லாம் எது யூஸ் பண்ணிட்டு இருக்க போர்வெல் எது, சரியாக மூடாத போர்வெல் எது, அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்க போர்வெல் எது, அல்லது வந்து ஒரு சரியாக ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே ஓப்பனில் இருக்க போர்வெல் எது அப்படின்றத கணக்கெடுத்து அந்தந்த ஒரு கிராமத்துக்கும் அல்லது அந்தந்த ஒரு ஏரியாவுக்கும் பார்த்து ஒரு சரியாக அரசு வந்து உற்று நோக்கி இந்த விஷயத்தை வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். ஒரு வேளை வந்து அப்படி பண்ணலன்னா நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை தானாக முன் வந்து எடுத்து இதற்கான ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடணும். அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நினச்சாலே வந்து சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு வரலாம். என்னென்னா இதில் வந்து இதற்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸு, நீங்கள் வந்து போர்வெல்ல போடுறப்பவே வந்து அதற்கான சேஃப்டி என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை, அல்லது இது வந்து ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த சட்டத்தை மறுபடியும் நம்ம திருத்தி அனுப்பிச்சோன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்து நடக்காமல் இருக்கிறத நம்ம தடுக்கலாம். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.